ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ இங்க யூகேல ஆட்டம் சீசன் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ நிறைய இடத்துல கார்னிவல்ஸ் நடக்கும். கார்னிவல்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊர்ல கொண்டாடுற திருவிழா மாதிரி தான். இன்னைக்கு நாங்க ஆக்ஸ்போர்ட்ல நடக்கிற சென்ட் ஜைல்ஸ் ஃபேருக்கு வந்திருக்கோம். அது என்ன சென்ட் ஜைல்ஸ் ஃபேர், அது என்ன பேர் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னொரு காலத்துல செயின்ட் ஜைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு துறவி இங்கே வாழ்ந்து வந்தாராம். அவரோட நினைவாகவும் அவருக்கு மரியாதை செலுத்துற விதமாகவும் ஆக்ஸ்போர்ட் மக்கள் வருஷம் இந்த ஃபேரை கொண்டாடிட்டு வராங்க. முதல்ல இந்த ஃபேரை 1625, அதாவது 1625 வருடம் தொடங்கியிருக்காங்க. அதை வச்சு பார்த்தா இந்த வருஷம் 400வது வருஷமா இந்த ஃபேர் கண்டினியூஸா கொண்டாடப்பட்டிருக்கு. 18ஆம் நூற்றாண்டுல இந்த ஃபேரை ஒரு பொம்மை விற்கிற கண்காட்சி மாதிரி கொண்டாடி இருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டுல குழந்தைகளுக்கு சின்ன ராட்டினங்களும் கொண்டு வந்தாங்களாம். 20ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரியான ஃபேரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, வரலாறுலாம் பார்த்தாச்சு. இந்த வருஷ ஃபேர்ல நாங்க என்னெல்லாம் பார்த்தோன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி நிறைய குட்டி கேம்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த கேம் என்னன்னா, அங்க இருக்கிற பாஸ்கெட்ல 3 பாலை போட்டுட்டா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பிரைஸ் உண்டு. இந்த டாஸ்கை வின் பண்ணிட்டா அவங்க கேட்ட பொம்மைய பரிசா கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய ராட்டினங்களும் இருந்தது. இது வரைக்கும் நான் நம்ம ஊர்ல பார்க்காத நிறைய வித்தியாசமான ராட்டினங்களை நான் இங்க பார்த்தேன். அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோல காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அங்கங்க நிறைய ஸ்நாக்ஸ் கடையும் வச்சிருந்தாங்க. அங்கங்க நிறைய பேர் இந்த விளையாட்டுகளை ஜெயிச்சு பெரிய பரிசுகளை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நூடுல்ஸ், மோமோஸ், ஹாட் டாக்ஸ், இந்த மாதிரியான சாப்பாடு கடைகளும் இருந்தது. இந்த கடையில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ஹைலாண்ட் கவ். இந்த பொம்மை இந்த வருஷத்துக்கான புது வரவு. இது நம்ம ஊர் திருவிழால நம்ம விளையாடுற வில்லு அம்பு கேம் தான். சரியான டார்கெட்ல நம்ம அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பரிசு கொடுத்துருவாங்க. சில ராட்டினங்கள்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவே புதுமையா பயங்கரமாவும் இருந்தது. உதாரணத்துக்கு இந்த ராட்டினத்தை பாருங்களேன், உள்ள நிக்க வச்சு எப்படி சுத்துறாங்கன்னு. இதுதான் அன்னைக்கு இருந்ததுலயே டாலஸ்ட் ரைடு. இந்த ராட்டினத்துக்கு தான் இருக்கிறதுலயே அதிகமான கூட்டமும் இருந்துச்சு. ஒரு வாட்டி இந்த ராட்டினத்துல போறதுக்கு 8 பவுண்டு பே பண்ணணும். நம்ம ஊரு காசுக்கு 800 ரூபாய். இது நம்ம ஊர்ல எப்பவுமே நம்ம பாக்குற அதே ரங்கராட்டினம் தான். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா நாங்க இந்த ஸ்வீட் கடையை பார்த்தோம். ரொம்பவே வித்தியாசமான நிறைய கேண்டீஸ் அண்ட் ஜெல்லிஸ் வச்சிருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபிளேவர்ல இருந்துச்சு. அவங்க கொடுக்கற கவர்ல நம்ம எவ்வளவு வேணும்னாலும் மிக்ஸ் பண்ணி கேண்டீஸ் எடுத்துக்கலாம். வெயிட் பொறுத்து கடைசியில அமௌண்ட் பே பண்ணணும். இந்த ரைட் நம்ம ஊர்ல நம்ம பாக்குற தலைகீழ சுத்துற ரேஞ்சர் மாதிரி இருந்தது. இது ஹாண்டட் ஹவுஸ். நம்ம ஊர் திருவிழால பேய் வீடுன்னு சொல்லி வச்சிருப்பாங்கல்ல, அதுவே தான். ஆனால் உள்ளே எட்டி பார்த்தா குழந்தைங்கெல்லாம் பயப்படுறதுக்கு பதிலாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு ஸ்லஷ் கடை. ஸ்லஷ்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் திருவிழால நம்ம சீவல் ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே தான். இங்கே குச்சி ஐஸா கொடுக்காம அதையே நிறைய ஃபிளேவர்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்கா கொடுக்குறாங்க. இந்த ரைடும் நம்ம ஊர்ல நம்ம பொருட்காட்சியிலலாம் பார்த்துருப்போம். ஸ்னோ வேர்ல்ட். பனி விழுற மாதிரி தெரியணுன்றதுக்காக சோப்பு நிறைய வெளியே ஃபுல்லா தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கெல்லாம் அதுல ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க ரைடுக்கெலாம் 3 பவுண்ட்ஸ் 50 பென்ஸ் சார்ஜ் பண்ணாங்க. நம்ம ஊரு காசுக்கு 350 ரூபாய். இங்கே நான் பார்த்த பெரிய பொம்மைகள் ரொம்பவே அழகாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. இந்த பொம்மையை பாருங்களேன், இந்த பறவை அதோட வாயில அதோட உணவான ஒரு புழுவை வச்சிருக்கு. இந்த பெரிய மஞ்சள் வாத்து, அப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்த யானை கூட ரொம்பவே அழகா இருந்துச்சு. அடுத்ததான் நாங்க பார்த்தது இன்னொரு ஹாரர் ஹவுஸ் தான். ஆனா இது ஒரு ரோலர் கோஸ்டர் செட்டப்ல வச்சிருந்தாங்க. இந்த ரைடை கீழே இருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இது வேற எதுவும் இல்லை, நம்ம டிவி ஷோஸ்லலாம் ஒரு காளமாடு மேலே உட்கார வச்சுட்டு சுத்த விடுவாங்கல்ல, கடைசி வரையும் அதில் யார் தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்கள வின்னர்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அதே தான், கடைசி வரையும் யார் அந்த மாடு மேலே தாக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இது ஒரு லக்கி ட்ரா கேம் தான். நடுவில் இருக்கிற தண்ணியிலிருந்து நம்ம தூண்டில் போட்டு ஒரு பொம்மையை எடுக்கணும். அந்த பொம்மை கடியில் என்ன கலர் ஒட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்புறம் நிறைய பஞ்சு மிட்டாய் கடையும் பார்த்தோம்.
இந்த டென்ட்டுக்குள்ள போனா நிறைய ஆர்கேட் கேம்ஸ் அப்புறம் நிறைய லக்கி ட்ரா கேம்ஸும் இருந்துச்சு. ஆர்கேட் கேம்ஸ்னா வேற எதுவும் கிடையாது. நம்ம ஊர் மால்லலாம் இந்த பைக் மேலேயே ஏறி உட்காந்து பைக் ரேஸ் விளையாடுற மாதிரி கேம்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மெஷின்ஸ் வச்சு விளையாடுற கேம்ஸ் தான் ஆர்கேட் கேம்ஸ்னு சொல்றாங்க. அதே மாதிரி உள்ள நிறைய லக் பேஸ்ட் காயின் கேம்ஸும் இருந்தது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு காயினை உள்ளே போடும்போது அந்த காயின் உள்ளே போய் விழுந்து மித்த காயின்ஸை தள்ளி நம்மளுக்கு வெளியே நிறையா காயின்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் ரொம்பவே ஆர்வமாக இந்த கேமெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் குதிரை ரேஸும் இருந்தது. ஒரு குதிரை மேலே பந்தயம் கட்டி அந்த குதிரை ஜெயிச்சிச்சுன்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும். அந்த மாதிரியான கேம்ஸும் இருந்தது. கடைசியாக இந்த கேமும் நம்ம ஊரில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு காயினை உள்ளே போட்டோம்னா உள்ளே இருக்கிற கொக்கியை நகட்டி உள்ளே இருக்கிற பொம்மையை எடுக்கிறது. அடுத்ததாக இங்கே ரொம்பவே ஃபேமஸான சூரோ ஸ்டால்ஸும் இருந்துச்சு. அப்படியே எல்லா ராட்டினங்களையும் சுற்றி பார்த்துக்கிட்டே நாங்களும் ஒரு கேமை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னதுன்னா, நம்ம 4 பவுண்ட் பே பண்ணோன்னா நம்மளுக்கு 4 பால் கொடுப்பாங்க. அதில் 2 பாலை நம்ம கரெக்டாக அந்த ரிங்குக்குள்ளே போட்டுறணும். அப்படி போட்டுட்டோன்னா நம்ம வின் பண்ணிட்டோன்னு அர்த்தம். எஸ், நாங்கள் இந்த வருஷம் அந்த கேமை வின் பண்ணிட்டோம். வின் பண்ணதுக்கு நாங்கள் செலக்ட் பண்ண ப்ரைஸ் இந்த ப்ளூ கலர் ஆக்டோபஸ் பொம்மை தான். 2 வருஷமாக ட்ரை பண்ணி இந்த வருஷம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் என்ன, அந்த ஆக்டோபஸ் பொம்மையை தூக்கிக்கிட்டு ஃபேரை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த ஃபேர்ல நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கீழே கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூகேல நாங்க வேற என்னெல்லாம் பண்றோம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டட்டா பை.